Okay, now we have to write a C program that log key presses and key list. நம்ம பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கீ அடிக்கிறோம் ரைட்டா. எந்தெந்த கீலாம் அடிக்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கீலாம் ப்ரெஸ் பண்ணுறது இன்புட்டாக இருக்கலாம் உங்கள் ப்ரோக்ராமுக்கு. நான் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் ப்ரோக்ராமுக்கு இன்புட்டு. அந்த எந்த சீக்வன்ஸில் ப்ரெஸ் பண்ணுறன்றது இன்புட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா அதை உனக்கு ப்ரோக்ராம்க்கு என்ன இன்புட் வருது, எந்தெந்த கீலாம் பிரஸ் பண்றேன்னு இன்புட் வருது. நீ என்ன பண்ணணும்னா எந்தெந்த கீலாம் பிரஸ் பண்ணிருக்கு அப்படின்றத நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு வரும்போது இந்த காம்பினேஷன் பிரஸ் ஆயிருக்கு, கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் பிரஸ் ஆயிருக்கு, இல்ல ஷிஃப்ட் என்டர் பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும், இது பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றத லாக் பண்ணும், ஒரு பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதான். அப்ப உன் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், பிரஸ் பண்ணும்போது எந்தெந்த கீலாம் பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நோட் பண்ணணும். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ, ரிலீஸ் பண்ணிடுவ. பிரஸ் ஆயிருந்தா பிரஸ் ஆயிருக்குன்னு வரணும். இப்ப கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் எப்படி அடிப்ப, கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் கண்ட்ரோலையும் கிளிக் பண்ணுவ, ஆல்ட்டையும் கிளிக் பண்ணுவ, அப்புறம் தான் டெலீட் அடிப்ப. கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு கையை எடுத்துட்டு அப்புறம் ஆல்ட்டை கிளிக் பண்ணுவ, அப்ப டெலீட் அடிப்பியல்ல. இப்ப டெலீட் அடிச்சது உடனே எல்லாமே பிரஸ் ஆயிருக்கா, அப்ப எந்தெந்த கீலாம் பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீ நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு இந்த காம்பினேஷன்ல பிரஸ் ஆயிருக்குன்னா பிரிண்ட் போடணும், அவ்வளவுதான். ரைட். இப்ப நீ கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிடும். அப்ப நீ ட்ராக் பண்ணணும் எந்தெந்த கீலாம் பிரஸ் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா? சோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்னென்னலாம் டிஃபைன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமுக்குன்னு பார்க்கணும். முதல்ல என்னென்ன கீஸ்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு ஈனம் எனுமரேட்டர். ஓகேவா? சும்மா ஈனம்ன்றது என்ன, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸ் குடுக்குற. ஓகேவா? இது ஒரு டேட்டா டைப் மாதிரியே வச்சுக்கோ. இதுல கீ கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேல்யூ 0ன்னு இருக்கும். செகண்டுக்கு 1 2 அப்படி இருக்கும். சோ உன் ப்ரோகிராம்ல இந்த 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 இதை யூஸ் பண்றீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கும். ப்ரோகிராம் பார்க்கும்போது நீ எந்த இத பார்த்தீங்கன்னா ப்ரோகிராம் கோட பார்த்தீங்கன்னா புரியும் உனக்கு. ஷிஃப்ட் கீ அப்படின்ட்டு ஒரு கீக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல இந்த ஈனம் குடுத்துட்ட. ஈனம்ல ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோலுக்கு 0, மத்ததெல்லாம் அப்படி இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். கடைசியா எத்தனை கீ இருக்கு? கீ மேக்ஸ் அத்தனை கீ இருக்கும். ஓகே, இப்ப 0 1 2 3 4 5 6 7 அப்ப மொத்தமா 7 கீஸ் தான் இருக்கு. சோ இந்த கீ மேக்ஸ் வந்து 7 இருக்கும். ஓகே, இதான் கீ கோடு. அப்புறம் நீ பிரஸ் பண்ணியா ரிலீஸ் பண்ணியா அதுக்கு ஒரு ஈனம். ஓகேவா? அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல நீ வந்து என்ன கீ பிரஸ் பண்ற, அதுக்கு என்ன தேவை, எந்த கீயை பிரஸ் பண்ற, அப்புறம் எந்த கீயை பிரஸ் பண்றியா இல்ல ரிலீஸ் பண்றியா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்ம மெயின்ல இருந்து அதான் வரும். உன் ஃபங்க்ஷன்ல என்ன வரும் இன்புட், எந்த கீயை பிரஸ் பண்ணிருக்க, எந்த கீயை ரிலீஸ் பண்ணிருக்க, அதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து உன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட்டா. ஓகே, அப்புறம் எத்தனை கீ இருக்கு, மொத்தம் கீ இருக்குல்ல, அதோடைய கரண்ட் ஸ்டேட் பிரஸ் ஆயிருக்கா ரிலீஸ் ஆயிருக்கா. ரைட், அவ்வளவுதான். இப்ப நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஈவென்ட் ஜெனரேட் பண்றோம். கீ ஈவென்ட்ஸ், அரே ஆஃப் ஈவென்ட்ஸ். ஓகேவா? கீ ஈவென்ட் என்ன, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். அதுல என்ன இருக்கும், எந்த கீ பிரஸ் பண்றியா ரிலீஸ் பண்றியா, அவ்வளவுதான். சோ கீ ஈவென்ட்ஸ் என்ன கீ பிரஸ் பண்றேன், கீ பிரஸ் பண்றேன், இப்ப கீயை ரிலீஸ் பண்றேன், அந்த மாதிரி ஷிஃப்ட் இருக்கு. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இப்ப இதுல எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எத்தனை யூசுவலா இது ஒரு ஸ்ட்ரக்சர், அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்ட்டா? இதுல எத்தனை ஈவென்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மெமரி போட்டேன்னு வச்சுக்கேன், சைஸ் ஆஃப் போட்டேன்னு வச்சுக்கோ, டோட்டல் மெமரி ஆக்குபைட் ஃபார் எவ்ரிஒன் கிடைச்சிருமா? டோட்டல் மெமரி கிடைச்சிருமா இந்த அரேக்கு? டிவைடட் பை அரே ஆஃப் 1 இது போட்டோம்னா எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும், எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். டோட்டல் மெமரி டிவைடட் பை 1 element memory will give you how many elements are there in the structure, right? So நான் என்ன பண்றேன், அதை எடுத்துக்கிட்டு லூப் படிக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கும் ப்ராசஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எது கால் ஆகும், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன, கண்ட்ரோல் பிரஸ், அப்புறம் ஆல்ட் பிரஸ், டெலிட் பிரஸ், அப்புறம் டெலிட் ரிலீஸ். இது எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸ் ஈவெண்ட் ஒண்ணா கால் பண்றோம். இந்த ப்ராசஸ் ஈவெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் அது வாங்குது. கீ பிரஸ்ஸா இருந்தா அந்த ஸ்டேட்டை ட்ரூன்னு போட்டுடுது, இல்லைன்னா ரிலீஸா இருந்தா அதை ஃபால்ஸ்ன்னு போடுது, அவ்வளவுதான். ரைட்டா? வேற எதுவுமே பண்ணல.
அப்புறம் ஒரு பிரிண்ட் போடுது. பிரஸ்ஸா இருந்தா பிரஸ்ன்னு போடுது. இல்லன்னா என்ன கீ? இந்த கீ பிரஸ்டு இந்த கீயோட இத போடுது. ஓகேவா? இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இங்க நோட் பண்ணிட்டேனா? எந்த கீ பிரஸ் ஆகி நோட் பண்ணா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் அமுத்துறேனா? அப்ப இந்த ஃபங்ஷன் கால் ஆகும்போது கண்ட்ரோல் பிரஸ்ன்னு இருக்குமா? அடுத்த வாட்டி கால் ஆகும்போது ஆல்ட் பிளஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் ரிலீஸே பண்ணல. அப்புறம் டெலீட் பிளஸ்ன்னு இருக்கும். அப்ப இந்த கோட் என்ன ஆகும்? இங்க வரும்போது அந்த கீ சைட்ல கண்ட்ரோலும் ட்ரூவா இருக்கு, ஆல்ட்டும் ட்ரூவா இருக்கு. எல்லாமே பிரஸ்டா இருக்கு. கீ ஸ்டேட்ல. அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் அமுத்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப பிரிண்ட்ட போட்டுரு. அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துல ஷிஃப்ட் என்டர் ஆயிருக்கு, பிரஸ் ஆயிருக்கு, என்டரும் பிரஸ் ஆயிருக்கு கீ ஸ்டேட்ல. கீ ஸ்டேட் வில் டெல் யூ வெதர் த கீ இஸ் பிரஸ்ட் ஆர் நாட். அவ்வளோதான். ஓகே. எத்தன கீஸ் இருக்கு? 7 கீ இருக்கு. இனிஷியலா எல்லாமே ஃபால்ஸ். இப்படி போட்டீங்கன்னா, அந்த அரேக்குற எல்லா எலிமெண்ட்டும் இது அசைன் ஆயிடும். சில. டு அசைன் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த அரே டு அ பர்ட்டிகுலர் வேல்யூ. ஜஸ்ட் அரே ஈக்குவல் டு போட்டு இந்த கர்லி பிரேசஸ் அந்த வேல்யூ போட்டீங்கன்னா போதும். அந்த அரேல மொத்தம் எத்தன எலிமெண்ட் இருக்கும்? 7 எலிமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் அசைன் ஆயிடும். இப்ப இது எல்லாமே ட்ரூன்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த இது பிரிண்ட் வரும். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா என்ன பண்றோம்? நம்ம மெயின் ஃபங்ஷன்ல இருந்து என்ன கீய என்ன ஆக்டிவிட்டி பண்றோம்? இந்த கீ பிரஸ் பண்றோம் அப்படின்னு அந்த ஃபங்ஷன கூப்பிடுறோம். அந்த ஃபங்ஷன் அந்த கீ பிரஸ் ஆயிருந்தா, ஒரு பூலியன் அரேல வந்து பிரஸ் ஆயிருக்குன்னு போட்டுருவோம். அந்த 3 கீயும் பிரஸ் ஆயிருந்தா பிரிண்ட்ட போடுறோம். அவ்வளோதான்.